பேசுகிறவங்களாம் இருப்பாங்க, படிப்பெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போது they will get a very big disappointment. ஸோ அதுலேருந்து அவங்க வெளியில் வரத்துக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்போ அந்த சிம்மராசி நான் வெளியில் வரணுன்னு நான் என்ன பண்ணணும்? ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும் இல்லையா? நான் டெய்லி தான் கோயிலுக்கு போகிறேன், டெய்லி தான் சாமி கும்பிட்றேன், அவன் நன்னா இருக்கான், நான் நன்னா இல்லை சொல்கிறோம்ல. ஏங்க நான் எப்போதுங்க நான் சாமி கும்பிட்டுட்ருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேங்க, சாமியே கும்பிடாமல் அவன் நல்லா இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறவங்களையெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அதான் அப்போது நம்ம ராசிக்கு நம்ம அந்த கர்ம வினை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையின் பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்போ அந்த ஆலயத்திற்கு நம்ம போயிட்டு வர்றது, எந்த ஆலயத்துக்கு நம்ம போயிட்டு வரணும், எந்த ஆலயம் நம்ம போயிட்டு வந்தால் நம்மளுடைய சில விஷயங்கள் குறைந்து நம்ம வாழ்க்கையில் நன்னா இருப்போம், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், சூரிய ஆலயம். சூரிய ஆலயம் எங்கே இருக்குது? ஆடுதுறையில் இருக்கக்கூடிய சூரியநாராயணர் கோவில் சூரியநாராயணர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் நவக்கிரக ஹோமம் பண்ணுங்கள்.